படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியா, கொஞ்சம் பொறுமையா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. ஓவரால் சொல்லணும்னா காமெடி சீன்ஸ் தான் இங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் மணி அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மத்தபடி ஆல் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் நார்மல் லவ் ஸ்டோரி மாரி தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட மைண்ட் ஆஃப் பார்க்கும்போது நார்மல் லவ் ஸ்டோரி தான். மோஸ்ட்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க மாட்டாங்க. 2K கிட்ஸ் பார்ப்பாங்க. ப்ரோ படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கறதோட கப்புள்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கறது சூப்பராக இருக்கு ப்ரோ. படத்தில் ஒன்லைன் என்ன சொல்லுவாங்க? ஒன்லைன் வந்து அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அவன் மறந்துடுறான்ல, அவன் மறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஃபேமிலியாக பார்க்கறதோட நீ ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒரு பர்சன் ரொம்ப எஃபர்ட் போடுறாரு. ஆனால் அது ஆப்போசிட் பர்சனுக்கு பிடிக்கல. ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பர்சனோட எஃபர்ட்டும் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராகவே இருந்துச்சு. சானந்த் குமார் பார்த்துருப்போங்க. டிமாண்டி காலனியில் பேட்டா அந்த மூவிலலாம் வந்துட்டு சைட் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தான் வந்துட்டு மெயின் ரோல் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க. பிஜிஎம் வந்துட்டு இந்த படத்தில் பிஜிஎம் தான் கை கொடுக்குது. ஏன்னா பிஜிஎம் தான் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகுது. எண்டிங் தான் லைட்டாக சொதப்பின மாதிரி இருக்குது. ஏன்னா எண்டிங் தான் எல்லாருக்கும் அந்த க்யூரியாசிட்டி கொடுக்குது. ஆனால் பட் எண்டிங்கில் தான் கொஞ்சம் கிளைமேக்ஸை கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு தோணுது. மற்றபடி மேடனா செபஸ்டியன் ஓகே, நல்லா இருக்கு. குட் மூவி. ஃபேமிலி அப்படின்னுலாம் பார்க்க முடியாது. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட கப்புள்ஸோட அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்ட் ஒரு பியூரஸ்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. அந்த லவ் சீன்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விஷுவல்ஸு, மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போனாங்க. அப்புறம் லீட் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சைடில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட இது மூவ்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த வாட்ஸ்அப் மணி, அப்புறம் இந்த எமான்னு அவங்க அதான் அவங்க டெபியூட் மூவி தான் இது. ஆனால் அது அப்படியே பார்க்க தெரியல. அவங்க ஏதோ நிறையா மூவி பண்ண மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்ஸ் இருக்கட்டும், ஹீரோவோட ஆக்டிங்ஸ் இருக்கட்டும், அவங்க ரியலைஸ் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபி அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அந்த மூவி போகிறதே தெரியல. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்தோடனே கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து பிரேம மியூசிக் டேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருந்துச்சு. ஓவரால் சொல்லணும்னா காத்து பார்க்க ரெண்டு காதல் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கு மியூசிக்லாம் எப்படி? மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் லேக் இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு சட்டிலான ஃபீல் குட் மூவி. ஓகே தான், பட் ஃபஸ்ட்டு ஆஃப் லைட்டாக ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர்லாம் அவரோட மெமரி லாஸ் அதுக்கப்புறம்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன்லைனா என்னன்னா சிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆஃப் லவ். அதாவது அந்த லவ் வந்து அவங்க எப்படி அந்த ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு இது ஆயிடுச்சு, அதை திருப்பி அவங்க எப்படி அதை இமேஜினேஷன் பண்ணி கொண்டு வராங்கங்கிறத காட்டுது. இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கப்புள்ஸ் அப்படி வராமல் எல்லாம் ஃபேமிலி டான்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். உண்மையிலே ஹார்ட் எடுத்து கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிட்டா உள்ளே போனேன். எர்றா அந்த செங்கல் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. மற்றபடி லவ் படங்கள் வரவது குறைவாக இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல டைட்டில் வச்சு உள்ளே கூப்பிட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஒரு லவ்வரு, ஒரு ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, பிரேக்கப் ஆகுது. திடீர்னு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்படியே போகுது திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகுது. பிரேக்கப் ஆன பொண்ணை திரும்ப லவ் பண்ணலாமா, இல்லை லவ் பண்ணுற பொண்ணை திரும்ப அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷனில் போயிட்டு இருக்குது. மாற்றி கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படியே போகுது, லவ் போயிட்டே இருக்குது. மற்றபடி படம் உட்காந்து பார்க்க முடியலையா. லவ் படம்னு சொன்னாங்க, ஹார்ட்டின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு நாங்கள் ரொம்ப வந்து எங்கள் ஹார்ட்டினை கொடுக்கலான்னு வந்தால் ஆனால் அவன் ஹார்ட்டினையே பிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அரைச்சமாவை தான் புதுசாக ஒன்று அரைக்கலையா. படத்தில் ஒன்லைனா என்ன சொல்லுவாங்க? என்னன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து லவ்வர்ஸ்க்கான படம். ஏன்னா லவ்வர்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு உண்டான படம். ஏன்னா அதுக்குண்டான எல்லா தரமும் அங்கீகாரம் எல்லாமே இருக்குது. என்னன்னா இந்த 10 நாள் லவ் பண்ணுறவங்க, இந்த 1 மாதம் லவ் பண்ணுறவங்க, இந்த 5 மாதம் லவ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கதைக்குள்ள எந்த மாதிரி ஒரு சீன் காட்டினாலுமே ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே படங்கள் ஓடுதோ இவங்க படம் நல்லா இங்கே ஓடிட்டு இருக்கும் பக்கத்தில். அந்த மாதிரியும் என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி உட்காந்து என்ஜாய் பண்ண முடியல. 2 ஹவர்லேயே முடிச்சிட்டாங்க ஐயா. லாஸ்ட்டாக அந்த ஹீரோ சொல்லுவார், சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிம்பாரு. நாங்கள் அப்போ செல் எடுத்து பார்த்துட்டு நான் படம் முடிஞ்சால கிளம்ப பார்த்தா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடுது போகிறோம். அப்படி மாதிரி தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு லவ்வுக்கு உண்டான ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாமே மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏதோ கடமைக்கு ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, காமெடி பண்ணுறாரு. சொட்ட காமெடி பண்ணுறா நாங்கள் பக்கத்தில் வந்து அந்தளவு காமெடி எதையாவது பண்ணுறான்னா எங்களுக்கு சிரிப்பே வரல. அந்தளவுக்கு வெறுப்பு தான் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லவ் படன்றது வரவது குறைவாக இருக்குது. ஏன்னா ஏதோ 10ல் 1 தான் நல்ல படமாக இருக்குது. அதில் இந்த மாதிரி பண்ணி எங்களை மொக்க பண்ணிடுறாங்க. அப்படி தான் சொல்லணும். மற்றபடி ஓகே, ஒன் டைம் மட்டும் வாட்சபிள். ஏன்னா அப்போ தான் நம்ம 2வது வாட்டி வரமாட்டோம் அந்த படத்தை திரும்ப. அந்த மாதிரி ஒன்லைனாக என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அவனோட எக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணதோ பிரேக்கப் ஆனதோ எல்லாத்தையும் மறக்க முடியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே அதே ஞாபகமாக தான் இருப்பாங்க. அந்த செகண்ட் ஹீரோயின் இமையான்ற கேரக்டர், இமையான்ற ஒருத்தவங்க
சாதனான்ற ஒரு ரோலில் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்க லவ் பண்ணது எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு அந்த ஆஹ், சாகித்யா அவங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்துட்டு ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா, பிரெயின் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதே இதுலேயே தான் இருக்க மாட்டாங்க தவிர கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும். பட் என்னன்னா அந்த சாகித்யா கேரக்டர் அவங்களே தான் சுற்றிட்டு இருக்காங்க தவிர அந்த எண்டிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இது ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே இந்த மாதிரி இருக்கு, அப்போ செகண்ட் ஹாஃபில் நம்மளே கெஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரி. இந்த கான்செப்டை பார்த்தா காத்து வாக்கில் 2 காதல் இருக்குல்ல, ஸோ அந்த மூவியோட கான்செப்டை லைட்டாக மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. படம் ஓகே, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொன்னால் ஓகே, கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். நல்லா இருக்குது சார் படம். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஞாபக சக்தி இழக்கிறது வந்து டோட்டலாக இழந்துருவாங்க நிறைய படத்தில் காட்டுறது. இது வந்து டோட்டலாக இது பண்ணாமல் அவங்க காதலி பிரிஞ்சது வந்து ஞாபகம்லாம் வரல. அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்கில் வந்து காதலை வந்து இது பண்ணிப்பாங்க பாருங்கள், அது மட்டும் அவருக்கு ஞாபகம் இருக்குது. இவருக்கு மறுபடியும் ஞாபகம் வந்ததா இல்லையா? ஏன்னா 2வதாக வந்து ஃபேமிலியில் லவ் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஞாபக சக்தி வர்றதுக்கு அவர் 2வது காதலையும் கூட வராங்க. ஓகேங்களா? 2வது பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சார், 3 வருஷம் விழுந்து வந்து லவ் பண்ணுறாங்க. 3 வருஷம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய லட்சியத்தை நோக்கி போகிறேன், என்னோட இது முக்கியம் அப்படின்றாங்க. அது காதலிக்குமோ தெரியலையா, ஊரை சொத்துப்போ தெரியலையா, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா சார்? உடனே வந்து நம்ம ஜஸ்ட் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எதுக்கு இது? அப்போ காதலில் ஒரு புனிதம் இல்லை. நான் சொல்கிறது வந்து படத்துலேயும் சரி, ரியாலிட்டியில் சொல்கிறேன். ரியாலிட்டியில் 2K கிட்ஸு பெண்களும் சரி ஆண்களும் சரி, அதாவது ஆண்கள் கூட வந்து பெண்கள் மேலே காதலை வந்து அதிகமாக வச்சிடுறாங்க, அன்பு அதிகம். ஆனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து காதல் ரொம்ப கம்மி. பேக்கெட்டில் பணம் இருந்தால் பார்ப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கானா, சூப்பரான பைக் வச்சுருக்கானா, அதுதான் பார்க்குற லவ் தான் இப்போ வர லவ். ஏதோ ஒரு சின்சியரான லவ்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். காதலில் வந்து ஒரு நல்ல படங்கள் எடுக்கணும், எமோஷன்ஸ் இருக்கணும். காதல் நமக்குள்ளே ஒரு டச் ஃபீலிங் வரணும். அது வந்து ஃபீலிங் வரணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த கண்டென்ட்லேயே நமக்கு எமோஷனாக வச்சுருக்கணும். எமோஷன்லாம் எந்த அளவுக்குமே இல்லை. அந்த ஃபீலிங் பண்ண வேண்டிய இடத்துலலாம் அவங்க சரியாக இன்னும் கொஞ்சம் டேரக்டர் முயற்சி பண்ணிடணும். என்னடா நம்ம சொல்லும்போது வந்து அவங்க தப்பாக நீங்கள் கூட பார்க்குறவங்களாம் என்ன பண்ணணும்னா, அப்போ தான் அவங்க நெக்ஸ்ட் மூவி பண்ணும்போது இந்த குறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க திருத்தத்துக்கு உண்டான சந்தர்ப்பம் தான் நம்ம ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறது. ஸோ அதை அவங்க ஏற்றுக்கணும். பாசிட்டிவும் ஏற்றுக்கணும், நெகட்டிவும் ஏற்றுக்கணும். அதான் ஒரு தடவை பார்க்கலாமே கேட்டால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகாமல் கண்டிப்பாக செட் ஆகாது. கப்பல்ஸாக வந்து பார்த்துட்டு கப்பல்ஸாக வந்து படம் பார்த்துட்டு போயிடலாம். சிங்கிளாக வந்தாங்கன்னா படத்தை எங்கோ தலையில் கை வச்சுப்பாங்க. ஓகேங்களா? மற்றபடி படம் ஒரு தடவை பார்க்கலாம். அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, அது நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா பிரேமம் படம் இசையமைச்சவர், நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்லாம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அவங்க எடுத்த லொக்கேஷன் ஜெய்ப்பூர், ஊட்டி, நம்ம சென்னை, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காங்க. அதான் சார், ஆஹா சொல்லக்கூடாது, ஓஹோ சொல்லக்கூடாது, ஒரு தடவை பார்க்கலாம்.